வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து பெண் நிர்வாகிகள் கூட்டமாக அதிமுகவில் இருந்து வெளியேறுவது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று கூட அதிமுகவின் பெண் நிர்வாகி அப்சரா என்பவர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அதிமுகவிலிருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகளும் முக்கியமான மூத்த நிர்வாகிகளும் அதிமுகவிலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் என்ன? அதிமுக எடப்பாடியின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறதா? மேலும் எடப்பாடியை சிறந்த தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் தற்பொழுது வெளிவருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் அப்சரா அவர்களிடம் கேட்டறிந்த பொழுது, தற்பொழுது இருக்கக்கூடிய கழகம் அம்மா அவர்களால் வழிநடத்தக்கூடிய அந்த இயக்கத்தை தற்பொழுது இருக்கக்கூடிய தலைமை பின்பற்றவில்லை. சுயநலமாகவும் பதவியின் வெறியின் காரணமாகவும் அதிமுகவை தலைகீழாக மாற்றி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, வெற்றி பாதையை நோக்கி செல்லாமல் தொடர்ச்சியாக தோல்வியின் பாதையை நோக்கி செல்கிறார்கள். மக்கள் அதிமுகவை புறக்கணிக்கவில்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரைத்தான் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். பெண்களின் ஆதரவும் அதிமுகவிற்கு இல்லை. அதே சமயம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் அதிமுகவிற்கு இல்லை. தற்பொழுது களப்பணிகளை மேற்கொள்வதற்கும் பல்வேறு இடையூறுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயரை சொல்லி பலரும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதால் சுதந்திரமாக எங்களால் பணியாற்ற முடியவில்லை என்ற விரக்தியில் தற்பொழுது தங்களது ஆதரவாளர்கள் பெண் நிர்வாகிகள் அனைவரும் தற்பொழுது ராஜினாமா செய்து எங்களது மக்கள் பணி நிச்சயம் தொடரும், ஆனால் இன்னும் நல்ல முடிவுகளோடு நாங்கள் விரைவில் உங்களை சந்திப்போம் என்று அதிமுகவிலிருந்து வெளியேறியிருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அதிமுக என்றால் பெண்களது ஆதரவுகள் தான் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இப்பொழுது பெண்களது ஆதரவுகளும் இளைஞர்களது ஆதரவுகளும் முழுமையாக அதிமுகவில் இருந்து குறைந்து கொண்டே வருகிறது. இப்பேற்பட்ட அரசியல் கள நிலவரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் ஒரு இடங்களை கூட முழுமையாக தொகுதிகளில் வெற்றியடையாமல் ஒவ்வொரு தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்து வருவதால் இனியும் எடப்பாடியுடன் பயணித்தால் பணமும் நஷ்டமாகும், நேரமும் நஷ்டமாகும், வெற்றியடைவதும் கடினமாகும். சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினாலே தான் நாங்கள் வெளியேறுகிறோம் என்றும் தற்பொழுது பெண் நிர்வாகிகள் கூண்டோடு வெளியேறிய பிறகு நாம் கேட்டறிந்த போது தெரிவித்துள்ளனர். இதை பற்றி உங்களது கருத்துக்களை